ஒரு தவறான விளம்பரத்தை பார்த்து, அந்த விளம்பரத்தில இருக்கிற விஷயங்கள நம்பி, அதன் மூலியமா ஒருவர்கிட்ட ஏமாந்துருக்கீங்கன்னு சொன்னா, இதற்கு வந்து வழக்கு தொடரலாமா? அந்த வழக்குல நீங்க வந்து பணம் வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கீங்கன்னா, அந்த பணத்த திரும்பி பெறணும். அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு கேட்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா கேட்கலாம். இதற்கான வழக்கும் நீங்க தொடரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு கேஸ்ல நடந்திருக்கு. ஸோ அந்த கேஸ நம்ம உதாரணமா பார்க்கலாம். ஸோ பெட்டிஷனர் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு, அந்த கேஸோட டீட்டெயில் என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி அந்த அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்த நிறுவனம் என்ன சொல்றாங்க, அண்ட் தென் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன, இதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து டெய்லி பேப்பர்ஸில் வந்து ஆட் கொடுக்குறாங்க. வேக்ஸ் வந்து நீங்கள் மெழுகு கேண்டில் வந்து ரெடி பண்ணி அதன் மூலியமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து செய்யலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணுற அந்த ப்ராடக்டை நாங்களே வந்து எடுத்துக்கிறோம்.